ஒரு வீட்ல ஒரு குழந்தை ஒரு பெத்தவங்கள்ட்ட நோ சொல்லும்போது, "நீ எப்படி என்ன மறுத்து பேச முடியும்?" அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது அது எப்படி சரியா இருக்கும்? அது அவர்களது உரிமை இல்லையா? தான் பெற்றோர்கள்ட்ட தனது உரிமையை காட்டாத பொழுது, அவர்கள் இந்த ஜனநாயகத்தில எப்படி ஜனநாயக உரிமைகள பத்தி அவங்க பேச முடியும்? புத்தர் நோ சொன்ன காரணத்தினால தான் இங்க பெண்கள் இங்க சமைக்கணும், குடும்ப வாழ்க்கைய மட்டும் பார்த்துக்கணும், ஆண் சமூகத்திற்கு பணிவிடை செய்யணுங்கிற ஒரு சூழல் இருந்த பொழுது, அவர்கள் அதற்கு அத்தனையும் நோ சொன்ன காரணத்தினால தான், அவர்கள் சாவித்ரிபாய் பூலே அம்பேத்கர் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னபோது, அவர் நோன்னு சொல்லி மறுத்து பள்ளிக்கூடத்திற்கு போன காரணத்தினால தான், இன்னைக்கு அவர் அத்தனை பேரும் புகழக்கூடிய, பேசக்கூடிய, அனைவரும் ஒரு வழிகாட்டுதலின் முக்கிய காரணமாக டாக்டர் அம்பேத்கர நாம சொல்ல முடியும். ரோசா பாஸ்கர் 381 நாள் போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு பின்னாடி அந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. அதற்கு ஒரே காரணம் நோங்கிற வார்த்தை. அவர்களின் உரிமை. இப்படி ஒவ்வொருத்தரும் நோ சொன்ன காரணத்தினால தான் வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் நோ சொன்ன காரணத்தினால கெட்ட வார்த்தைகள்ல நோ சொல்வது என்பது மறுத்து பேசுவது கிடையாது. பேசி பழகுவாங்க. அவர்களுக்கான உரிமைகளை ஜனநாயகத்தின் சுதந்திரத்தில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிற ஒரு கையேடாக இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா